இப்போ வந்து என்னடா சோலையார் டேம் வந்திருக்கு. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நானும் வந்ததில்லை சோலையார் டேமுக்கு. வந்தது இல்லையா? ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த டேமு. இது வந்து கரெக்டாக வால்பாறை பக்கத்தில் இருக்கு சோலையார் டேமு. ஸோ நான் வந்து இப்போது அந்த சைடு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வியூவு. கீழே தானே இருந்தோம் நம்ம. கரெக்டாக அந்த டவர் மாதிரி. ஆமாம். ஆனால் இது ஏன் அலோவ் பண்ணல? இந்த இது கேட்டு பூட்டிருக்காங்களா? எங்கே இந்த இது மேலே இதுவா ப்ரோ? அது எங்கே பேர்? இல்லை இங்கே பேர், இந்த ரோடு பேர், இந்த ரோடு. ஆமாம் போட்டிருக்க மாட்டாங்க, ஓப்பனாக தான் இருக்காங்க. இல்லை அலோவ் பண்ணல யாருமே. ஓகே, அந்த கேட் வந்து பூட்டிருக்கு, யாரும் அலோவ் பண்ணல. இவங்க மட்டும் போகிறக்கா இருக்குது ஆஃபீஸர்ஸ். அப்படியா? ஸோ ஆஃபீஸர்ஸ் மட்டும் போகிறதுக்கு அந்த இது விட்டுருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முடி பயங்கரமாக கலைஞ்சிருக்கு. வேறு ஒரு ஃபோட்டோலாம் கிளிக்கே ஆக மாட்டுது. ஓகே, சோலையார் டேம் ஃபஸ்ட் டைம். இன்னும் காலி பண்ணிட்டாரு. அவர் வரும்போது மிச்சம் நிறைய சிப்ஸ் சாப்பிட்டு வந்தார் அவர். நான் பார்த்தேன். காலியாக பண்ணிட்டாருங்க. எவ்வளோ தெரியுமா? அரை பாக்கெட் இருந்துச்சு. வாயில் போட்டு ஒரே கரடி நினப்பாவே இருக்கு அவருக்கு. அதனால் போட்டு மின்னுட்டாரு. ஹெல்மெட் போட்டுட்டு மழை வேற பெய்யுது, பாட்டை போட்டுட்டு பின்னாடி மேகி தான். சிங்கிள் பாக்கெட் டபுள் பாக்கெட் அப்படின்னா சிங்கிள் பாக்கெட் டபுள் பாக்கெட். சரி, டபுள் பாக்கெட்டு. டபுள் பாக்கெட் சிங்கிள் ஒரு சிங்கிள். நீங்கள் காரில் வரதோட பைக்கு தான். இல்லை வரலாம், இந்த ரைடு என்ஜாய் பண்ணோன்னா பைக்கு கண்டிப்பாக. இந்த ரைடு மட்டும் சொல்கிறேன், மற்ற ரைடில் வந்து கார் தான். பட் இந்த ஃபாரஸ்ட் அத்திரப்பள்ளி வால்பாறை வரணும்னா கண்டிப்பாக பைக். இல்லை எனக்கு 2 மேகி அதுதான். ஓகே, வில் சி அட் வால்பாறை. சூப்பராக செம்ம ரைடு, பெஸ்ட். இது வரைக்கும் நான் போனதே பெஸ்ட்டு ரைடு தான். மூணாவது அங்கே போய் இதே சொன்னார். இப்போ இதுதான் சொல்கிறார். ஃபாரஸ்ட் ரைடில் சொல்கிறேன். இல்லை ஃபாரஸ்ட் ரைட்லேருந்து அது பெஸ்ட். வட்டவடா வந்து ஓகே, 3 நல்லா இருந்துச்சு. ஆனால் இது வந்து தொடர்ச்சியாக சிங்கிள் ரோடு, அதான் பயங்கரமாக சிங்கிள் ரோடு. வட்டவடா வந்து 8 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர் அப்படி கரெக்டாக இருந்தது. ஃபாரஸ்ட் ஏரியா செம்மையாக இருந்துச்சு. சரி, இப்போ வந்து இன்னொரு 10 to 15 மினிட்ஸில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூட்னு சொல்லலாம் அத்திரப்பள்ளி வால்பாறை. யாராச்சும் வரணும்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அத்திரப்பள்ளி வால்பாறை, அதுவும் பைக்கில் வாங்க. காரில் வரலாம், ஆனால் பைக்கில் வந்தாலும் எனக்கு தெரிஞ்ச பைக்கில் தான் நான் பெஸ்ட்டு. Okay, let's start from Solaiyar Dam. அத்திரப்பள்ளி பெஸ்ட் ரூட்டு. அத்திரப்பள்ளி வேற லெவல். அத்திரப்பள்ளி டு வால்பாறை. அத்திரப்பள்ளி வால்பாறை எத்தனை கிலோமீட்டர்? அந்த ஃபாரஸ்ட் ஏரியா மட்டும் 75 கிலோமீட்டர். 75 கிலோமீட்டர் அந்த ரூட்டு மட்டும். அதுவும் ஃபாரஸ்ட் ஏரியா, சான்ஸே இல்லை. நம்ம வந்து வட்டவடா போனது 12 கிலோமீட்டர்ஸ். எப்படி இருந்துச்சு? நார்மலாக வந்து நாங்கள் வட்டவடா ஃபாரஸ்ட்குள்ளே தான் போனோம். பட் அந்த ஃபாரஸ்ட் ரோட் எப்படி இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு சும்மா ரைடு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது எப்படி இருந்துச்சுன்னா ஹில் ஸ்டேஷன் மாதிரியே இருந்துச்சு. மழை பெஞ்சிச்சு, மிஸ்ட் லைட்டாக இருந்துச்சு. நடுவில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வண்டி ஓடுது. நல்லா இருந்துச்சு. பெஸ்ட் ரைடு. ஆக்சுவலாக ஒரு ரைடு, ஒரு பைக் ரைடு வரணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அத்திரப்பள்ளி டு வால்பாறை கண்டிப்பாக வரலாம். மஸ்ட். அத்திரப்பள்ளி வால்பாறை மஸ்ட். சூப்பர் ரைடு, ஜாலியாக. அதுவும் சிங்கிளாக தான் வந்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். மழை வேற பெஞ்சு வந்து ஓல் தமிழ்நாடு அந்த மாதிரி சுற்றி வரணும்னா ஃப்ரம் சென்னையிலேருந்து வரவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணுங்க, இந்த ரூட்டை ட்ரை பண்ணுங்க. சென்னை, திருச்சி, மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், தென்காசி,
தென்மலை, வர்க்கலா, அப்படியே போய் திருவனந்தபுரம், கொச்சி, ஆலப்புழா, ஆலப்புழா கொச்சி, அப்புறம் வந்து கொச்சி போர்ட் சூப்பராக இருந்துச்சு. அந்த வண்டி வந்து கப்பல் ஏற்றி ஃபெரியில போனது. அந்த பிளேஸ் பேர் விபின். செம்மையா இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் மெரைன் டிரைவ் தான் மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது மெரைன் டிரைவ்ல போயிட்டு போட்டு வண்டி பார்க் பண்ணிட்டு போட்ல போவோம். நான் பிளான் பண்ணது என்னன்னா பத்மநாபன் டெம்பிள் போகணும்னு ஆசை. என்னால போக முடியல. வேஸ்ட்ல எடுத்துட்டு வந்தேன். என்னால போக முடியல. நல்லா வேஸ்ட் எடுத்துட்டு வரல. நல்ல வேஸ்ட் எடுத்து வரலன்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் கேன்சல் பண்ணிட்டோம். பாவம் கௌதம் தான். சரி ஓகே. இப்போ வந்து நம்ம அத்திரப்பள்ளி வால்பாறை வந்து இப்போ கோயம்புத்தூர் போக போகிறோம் ஃபைனலாக. ஸோ ஃபைனலி த ட்ரிப் கோயிங் டு பி எண்ட். பெஸ்ட்டு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. நல்லா தான் இருந்துச்சு. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனாலும் இந்த ஒரு வாரம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல ஒரு 5 days இப்படி ஆகும்னு. பட் எல்லாத்துலேயுமே ஒரு அப்டக்கிள்ஸ் இருந்துச்சு. பட் ஃபைனலி ஹாப்பி. என்ன எதையோ ஒரு தொலைநோக்கு பார்வையில் அதே சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னன்னா வண்டியோட டேங்க் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ நான் வண்டி அப்படியே கவுந்தனால அப்படியே இந்த இடத்துல டேமேஜ். அது கொஞ்சம் மனசு கஷ்டமாகுது. அப்படியே லைட்டாக சொட்டை வந்த மாதிரி இது டேங்க்ல. ஆமா அங்க பாரு டேங்க்ல தொட்டை வந்த மாதிரி அது சொல்றல நிறைய பிரச்சனை. சன்கிளாஸ் உடஞ்சிச்சு. அப்புறம் வந்து என் சார்ஜர் பின்னு உடஞ்சிச்சு. ஐபோன் சார்ஜர் பின்னு. என் போனோட வால்யூம் பட்டன் வந்து ப்ரெஸ் ஆயிடுச்சு. அது போய் ரெடி பண்ணணும். வண்டி சாவி ஹெல்மெட் கீழே வச்சுட்டு 2 மணி நேரம் அதனாலே பாதி டைம் போயிடுச்சு. ஆமா பெஸ்ட் வேற லெவல் பிளான். அடுத்த வாட்டி நாங்க வந்து அங்க மைசூர் சிக்மங்களூர் போலான்னு இருக்கோம். அப்படி இல்லைன்னா ராமேஸ்வரம் போலான்னு இருக்கோம். வரவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க. பைக்கா ஆல்வேஸ் வெல்கம். பைக் இந்த வாட்டி பைக்கா காரா? பைக் தான். ஆக்சுவலி பைக் செம்ம இதாச்சு. அது இல்லாம போலீஸ் வந்து நம்பர் கேட்டாங்க. சரி இந்த போட்டோ எடுத்து போயிருந்தேன். அங்கே போய் TN11 BH அப்படின்னு பார்த்துட்டு இல்லை BMனு போட்டுக்கோங்க. என்னன்னு வேற தெரியுது உங்களுக்கு? இல்லை இது BM அது இது போட்டு வச்சுட்டாங்க போல. எல்லாருமே என்னன்னு தெரியல. இவன் வந்து BMW பைக் வந்து நிற்குது. யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இந்த நிஞ்சா 300 இருந்தால் மட்டும் எல்லா பசங்களும் ஏறி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஏன்னே தெரியல. இது பச்சை கலர். அப்படி என்ன ஒரு கிரேஸ் இந்த வண்டியில் எல்லாருக்கும் தெரியல. வேற எதுவும் இல்லை, கலர் வேற. ஒரு ரேசிங் பைக் ஓட்டுறவங்க மாதிரி அது அந்த மெத்தட்லேயே இருந்தால எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரியல. சின்ன பசங்க இருந்து ஒரு ஆன்டி ஏறி உட்காந்து போட்டோ எடுத்தாங்க. ஒரு குழந்தை நடக்க கூட தெரியாது எனக்கு தெரிஞ்சு. அந்த குழந்தை வச்சு போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நீ அவ்வளவுதான் தெரியுமா கௌதமே? ஒரு பார்ட்டி ஆல்மோஸ்ட் 60+ 70+ இருக்கும். அவங்க வந்து சாஞ்சி உட்காந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஓ மை காட். நீ அந்த டைம்ல இல்ல இருந்தா அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். இல்ல இருந்தா கேமரா மாட்டி ரெக்கார்ட் பண்ணுவேன். செம்மையா இருக்குடா சன்லைட். எங்க இருந்து வருது? பின்னாடி பக்கம். சரி வா போலாம். அப்ப அப்படியே ஓகே. We are going to end of the trip. வால்பாறை. ஓகே. அப்ப எனக்கு அடிக்க படிக்கிறாரு. பை டேக் கேர். அடுத்த ட்ரிப் சந்திப்போம். இதுக்கப்புறம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 மாதத்துக்கு போடுவேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கண்டென்ட் இருக்கு. அப்படியே பேக்ரவுண்ட் காமி எப்படி இருக்கு காமி. சரி மக்களே அப்படியே பாருங்க. வால்பாறை எப்படி கிளைமேட் மாறிடுச்சு பாருங்க. அப்படியே சன்லைட் கிரீன் கலர் அந்த மாதிரி இருக்கு. எல்லோ கலர்ல செம்மையா இருக்குல்ல? அப்படியே பாருங்க மக்களே. வியூவை மட்டும் பாருங்க. வாவ். ஓகே see you. ஸோ இந்த யூடியூப் கண்டென்ட்டில் மோஸ்ட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு உண்மையான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் போன கண்டென்ட் தான். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம தலைவர் கடி வாங்கியிருப்பார். கடி நிறைய பேருக்கு தண்ணியில் கண்டோம். இவருக்கு மட்டும் குரங்குல கண்டோம். அதுவே கரடி. அப்புறம் ஓகே திடீர்னு வருதுல லைட் போட்ட மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இது பளிச்சுட்டு இருக்குடா. ரொம்ப செமையா இருக்குதுல? ரொம்ப பளிச்சுட்டு இருக்குடா. இந்த பக்கம் பாரு. இந்த பக்கம் ரொம்ப பளிச்சுட்டு இருக்கு. மக்களே இத நம்ப முடியல. செமையா இருக்கு. வாவ். உங்களுக்கு வீடியோல தெரியுதா தெரியல. ஆனா எங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. இல்ல நான் வீடியோல பக்காவா தெரியுதுனா. அப்படியே இந்த ஹெல்மெட் தூக்கி என்சில போடு.
ஒரு மாதிரி வித்தியாசமான லைட்டிங்காக. யாரெல்லாம் வந்து இந்த பிளேஸை நீங்கள் யாராச்சும் மிஸ் பண்ணுறீங்கன்னா மஸ்ட்டு வாங்க, இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க. வந்தால் ஒன்று சிங்கிளாக வாங்க, இல்லைன்னா கப்புள்ஸோடு வாங்க, வண்டியில் வாங்க. ஏன்னா பெஸ்ட் எவர் எவர் எவர். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கிளைமேட்டு, அதுவும் பக்கத்தில் அதுவும் பாருங்கள் இப்படி காமிக்கிறேன், செம்மையாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டில் நீங்கள் வரணுன்னா பைக்கில் என்ஜாய் பண்ணுங்கள். எந்த வண்டியில் வேணால் வரலாம். நெக்ஸ்ட் டைம் ஜஸ்ட் ட்ரை. ஓகே, அத்தியர்படி வால்பாறை. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளம்ப வேண்டியதான். இந்த வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியல, டக்குன்னு போயிடுச்சு. இப்போ அக்டோபர் வந்துடுச்சு, இன்னும் 3 மாதம். அடுத்த நியூ இயர் வரதுக்கு 2026. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரில. அடுத்தது மேரத்தான் ப்ராக்டிஸே பண்ணுறது இல்லைங்க. நடுவில் ஒரு மேரத்தான் கண்டிப்பாக போய் ஆகணும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மெயின். இதோ நான் 4 நாளில் வந்து எல்லாம் வெளி ஃபுட்டு தான். அப்படியே சுகர் கட்டில் பயங்கரமாக பண்ணேன். இப்போ ஆள் தான் போச்சு. பட் சுகர் தேவை தான், ஏன்னா பாடிக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து சுகர் கொஞ்சமாச்சு இருக்கணும். எல்லாம் மயக்கம் வரும் நம்மளுக்கு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். ஸோ அதனால் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க. பி சேஃப். ஃபீல் பண்ணி ஏதோ வருத்தப்படுவாங்க, வந்திருக்கலாமோ, இந்த போயிருந்துருக்க கூடாதா அப்படிதான். பிளான் பண்ணிங்கன்னா வந்துடுங்க, வந்து தூரம் போடாதீங்க. ரொம்ப என்ஜாய் பண்ண ட்ரிப் இதுதான். ரொம்ப 4 நாள் 5 நாள் வேறு லெவலு. அது ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் சொல்லணும் இவ்வளோ தூரம் போயிட்டு வரீங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சதுன்னா அது இஷ்டப்பட்டு நம்ம செஞ்சால் தான் கண்டிப்பாக வந்து அது எல்லாருக்கும் பிடிக்கும், நம்மளுக்கே பிடிக்கும். அதே மாதிரி எல்லா ஒரு ப்ரொஃபஷனலும் சரி பிடிச்ச மாதிரி பண்ணுங்க, எல்லாமே தானாக நடக்கும். வீடு பார்த்தீங்கன்னா 3 தெரியுதா உங்களுக்கு? வேறு லெவலுங்க. சைடில் ஓட்டுறது பைக், எஸ்பெஷல் பைக் ஓட்டுறது சொல்கிறேன். ஏன்னா என்ன வேணும் நடக்கலாம். நிறைய பேர் தூங்கிட்டு விட்டுருவாங்க பைக்கு. அது வேறு நான் பார்த்துருக்கேன். போன வாட்டி ஜிஎஸ்டி ரோட்டில் போய் நான் பார்த்தேன். திருச்சி சைடில் கொடைக்கானல் ரிட்டர்ன் வந்துருக்கும்போது ஒரு பையன் அதில் தூங்கிட்டே விட்டான் சென்ட்ரல் மீடியாவில். அதனால் தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. எனக்கும் சரி, இப்போ நான் நைட் நான் ட்ராவல் பண்ண வீட்டுக்கெலாம் போக மாட்டேன். ஐ வில் டேக் ரெஸ்ட் அண்ட் டுமாரோ மார்னிங் ஒன்லி ஐ எம் கோயிங் டு சென்னை, கோயம்புத்தூர் டு சென்னை. ஐ won't டேக் த ரிஸ்க் டு ட்ரைவ் அட் நைட். ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணி தான் வந்து லைட்டாக சொதப்பிட்டேன். எனக்கே லைட்டாக தூக்கம் வந்துச்சு. அது மாதிரி பண்ணக்கூடாது. அதனால் சொல்கிறேன், வேணாம், தவிர்க்க வேண்டும். எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான். பார்ப்போம். பாய், see you until next meet. கண்டிப்பாக பார்ப்போம். ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், நல்லதே நினை, நல்லதே செய்யு, உதவி செய்யு, யாரையும் துன்புறுத்தாதே. துரோகம் பண்ணாத. இதெல்லாம் வாழ்க்கை இல்லாமல் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு இதுவாக மனிதனாக ஒழுக்கமாக நல்ல மனசோடு, ரஜினியே சொல்லியிருக்காரு, நல்ல மனசோடு இருங்க, ஆட்டோமேட்டிக்காக தானாகவே நடக்கும். நல்ல மனசுங்க. ஓகே, டேக் கேர், பாய்.